என்னாச்சு? பாப்பா அல்லடா கிரடாழ்வா சுவாமி, ஏன் இப்படி குளிர் பிடித்து கொண்டு இருக்கிறாய்? அது குளிர் பிடித்து கொண்டு குளிர் பிடித்து விட்டது விடிய காலத்துல. நீ சபையில நான் பிரார்த்திக்க மன பொழுது என்னை யாரென்று கவனித்தார்? நாங்கள் சொன்னால் தெரியுமே, சொல்லாத வித்தை சொட்டப்பட்டல் வராதுங்க. இன்னும் அத போல நாட்டுக்கு நாடு மகாநாடு, இன்னும் அதாவது பஞ்சமி காடு செலமென்றால் நமக்கு மிக்க தாய் திருநாடு. இந்த தாய் திரு ஏடா நான் அப்படி சொல்லிட்டு நீ பேசாம தலையாடிட்டு சொல்லுங்க சொல்லுங்க. தாய் திருநாடாகும். இந்த தாய் திருநாட்டில் வாழக்கூடிய அனாபரத அப்பர்கள் அரும்பெரும் தாய்மார்கள் சீர்சபை திடல் போல விந்து நமக்காக வேண்டி இன்னும் நமது பாலதண்டாயபாணியாக இன்று தைப்பூச திருநாள் கல்யாண வைபோகம் இந்த தேர் திருவிழா நாளிலே சதுர்நாட்டி வைத்துள்ளார். இன்று நடத்து நாடகத்திலே நான் வந்திருக்கின்ற இடத்திலே நமது கலைவாணி சரஸ்வதி நாடக சபா இன்னும் நமது மோகன் வாத்தியார் அவர்களும் இன்னும் அவரை சேர்ந்த அன்பு கீரப்பாம்படி நல்லா படிச்சு போராடு மறந்து போயிடாது. போராடு கீரப்பாம்படி அன்பவர்களும் அவருடைய தலைமையிலும் இந்த நாடகத்தை நடத்த முன் வந்த அனைவருக்கும் முதற்கும் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் யார்? என் பெயர் என்ன? இன்று நடாத்து நாடகத்திலே நான் வந்திருக்கின்ற இடத்திலே நான் யார் என்பதை அறிக்கை செய்கிறேன். செவி கூர்ந்து அம்மதிக்கணும், இல்லன்னா குளிர் இன்னும் பிடிச்சுக்க உண்டு. நான் கொடிய சாபத்துக்கு ஆளாய் விடாவே. காலுக்கு நடுவுல ஆடு நாடம் இன்னும் நடிதமா. நான் தான் முதல்ல சொன்னேன், குளூருக்கு நல்லா டீ குடி, காது நல்லா கேட்கும். அரையறி பரந்தாமன் கண்ணன் மணிவண்ணன் கோகுலவண்ணன் கோபால கண்ணன் காளிங்கனத்திலும் மதிசூதனன் கேசவன் நந்தன் முகுந்தன் எங்கு நிறைந்த ஏகாந்த பரம்பொருள் ஸ்ரீமந்த நாராயணன்
ஆனா நீங்க தான் இந்த டோர்ல சீமன் ஊத்துறாளா? சீட் இல்லாதவங்க சீட்டுக்கிறவங்களுக்கு எத்தனை லிட்டர் ஊத்துறீங்க? சீட் இல்லாதவங்களுக்கு எத்தனை லிட்டர் ஊத்துறீங்க? சீட்டு இல்லாதவங்களுக்கு ஊத்துற சீமனை ஊத்துற நாராயணனா இல்ல. சிறி என்பது ஒரு பெண் அவதாரம், மங்கை என்பது மாடு வாய்க்கக்கூடிய இடம். சிறி என்ற ஒரு பெண் அவதாரம் எடுத்து ஒருவன் அடித்தேன். அதுக்காக சிறி. ஆனால் மந்த என்பது மாடு ஒரு நாள் மாடு மேய்ச்சிருந்தோம்ல, அதனால ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி என்று அறிந்தாய என்ன? ஸ்ரீமந்த நாராயணன் சொல்றீங்களே, இந்த நாராயணன் எப்படி கிடந்தீங்க? கலியுகம் யுகமா 4. அந்த 4 யுகத்திலே முதல் யுகத்திலே 1008, அதாவது அண்டத்தில் 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். நான் சொந்தமாக எடுத்தது 10 அவதாரம். என்னன்னா அந்த 10 அவதாரத்திலே கிரைதா திரைதா துபாவரி கலியுகம். இந்த 4 யுகத்திலே கிரைதா திரைதா யுகத்தை சொல்லி இது துபாவரி யுகத்திலே சரி நான் யாருடைய புதல்வன், யாருடைய பிள்ளை, யாருக்காக இன்று நான் பிறந்திருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடிய என் தந்தையோ வசுதேவ மன்னன், வசுதேவ மன்னன். என் தாயோ தேவகி ரோகிணி, தாயாரோ தேவகி ரோகிணி. அப்படி வடமதுராபுரி பட்டணத்திலே பிறந்து ஆயப்பாடியிலே அஸ்வாதி அம்மன் வீட்டிலே நான் தத்துபுத்திரனாக வளர்ந்து வருகிறேன். ஓ, தத்து புத்திரனாக வளர்ந்து வரீங்க? ஆமா. சரிங்க. ஆனால் தத்துபுத்திரனாக வளர்ந்து வரக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம்? ஒருவன் அகங்காரம் பிடித்தவன் இருந்தா அவனை அழிக்க வேண்டுமானால் நான் அங்க ஒரு பிறவி எடுக்க வேண்டும். ஆமாங்க. யாரு அகங்காரம் பிடிச்சவன்? அந்த அகங்காரம் பிடித்தவன் கஞ்சன் கமிஷன் என்று 2 அரக்கர்கள். ஓ, கஞ்சன் கமிஷன் என்கிற 2 அரக்கர்கள். ஆமா. அந்த 2 அரக்கர்களை மடிக்க நான் எடுத்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம். ஓ, அவங்கள மடிக்க எடுத்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கண்ணன். அப்படி தேவகி ரோகிணிக்கும் 2 பேருக்கும் 7 பெண் குழந்தையும் 8வது ஆண் ஜனனம் எடுத்து நான் பிறந்த உடனே ஆயப்பாடியில் அசோதியம்மன் வீட்டிலே சத்துபுத்திரனாக வளர்ந்து அந்த கஞ்சன் கம்சல் 2 அரக்கர்களை மடித்து அதிலே இருந்து ஸ்ரீ மகாபாரதம் பாரதத்தை எப்படி துவக்கம் செய்து எப்படி பண்ணீங்க? அதாவது இந்த பிரம்மனுடைய சிரத்தை இருக்க பிரம்மனுடைய சிரத்தில இருந்து ரத்தமானது உதரமானது
எல்லாம் போய்விட்டது. ஓ பிரம்ம கவாலத்துல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிருச்சு. ஆமா சரிங்க. அந்த பிரம்மகாலத்துக்கு மீண்டும் ரத்தம் கொடுக்க வேண்டுமானா ஏதாவது ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் அடித்து 6 ஓடினால் எப்படி போடுமோ அத போல கொடுக்க வேண்டும். ஓ 6 போல ரத்தம் கொடுக்கணும். ஆமா சரிங்க. எப்படியாவது யாராலும் கொடுக்க முடியாது, என்னாலதான் கொடுக்க முடியும் என்று தேவர்களாக சேர்ந்து என் வலது கையிலே கங்காணம் கட்டினார். சரி கொடுக்க என்று இதோ மகாபாரதத்தை உண்டு செய்து. ஓ மகாபாரதம் தூக்கி வச்சிருக்கீங்க. ஆமா அப்படி மகாபாரதத்தை உண்டு செய்தால் மட்டும் போதாது, ஆனால் எனக்கு ஒருவர் வேண்டும் அப்படின்னு. அப்ப சனி பகவானே ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் நான் பாண்டவரை பாரதத்தை உண்டு செய்து பாண்டவ ஐவராஜாக்களை உண்டு செய்து. ஓ மாயவர் கண்ணனாகப்பட்டார் பாண்டவர் உருவாக்க அவர்களுக்கு நான் மாமன், நீங்க மாமே. ஆமா சரி. அங்க கவரவர்களை உண்டு செய்து அந்த கவரவர் பக்கத்திலே சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அவர் சகுனியாக அமர்ந்திருக்கிறார். ஓ கௌரவர் பக்கம் சனீஸ்வரங்கிற சகுனி. சரிங்க. சகுனியாக அமர்ந்து இருவரும் மகாபாரதத்தை உற்பளம் செய்து கொண்டிருக்கிறோம். உற்பளம் செய்றீங்க. ஆமா உற்பளம் செய்து அதுல அவர்களுக்கு இருவர்களுக்கும் பகை ஏற்பட்டு 18 நாள் சென்ற பாரத போர்க்களத்தை துவக்கம் செய்து அந்த பாரத போர்க்களத்திலே ரத்த வெள்ளமாக 18 அக்ரோணி சேனையின் படுகளத்திலே மடித்து ரத்த வெள்ளத்தை கொடுத்து இந்த பூமி மாரத்தை குறைக்க வேண்டும். அதற்காக இன்று நான் யாருக்கு நல்லவன் யாருக்கு கெட்டவன் ஓட்டு ராமராகவும் என்ன நம்பா இருக்கக்கூடிய துரியனுக்கு யாமனாகவும் விளங்கி வருகின்றேன். பாண்டவ ஐவராஜாக்களுக்கும் எத்தனையோ வஞ்சங்களை செய்தாலும் அதற்கெல்லாம் விடாமுயற்சியாக அவர்களுக்கு துணை இருந்து பாதுகாத்து நான் பாண்டவரை மேலும் மேலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஆமா அது மட்டும் இல்ல அங்க சகுனி துரியோர் பக்கத்துல இருந்து சூத குழப்பிட்டே இருக்கிறோம். ஓ சகுனி கௌரவரை சூது கிளப்பி குறைய வச்சுட்டு சூது கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எதிரியாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். இன்று என்னை பொங்கல் வைத்து பூசை வைத்து கண்ணா மணிவண்ணா கோவலமண்ணா கோபால கண்ணா காலி இதோ பாண்டவ ஐவராஜாக்களும் அருங்கலி பாஞ்சாலியும் என்னை கோரி கடோரமான தவத்தை செய்கிறார். ஆனா எதற்காக செய்கிறார் என்று தெரியல. பாண்டவரை வாழ்விதியில் அழைத்தார். இந்த கண்ணன் எங்க இருந்த போதிலும் போக வேண்டும். ஏன்னா ஆயன் இல்லையே அர்ஜுன் இல்லை, அர்ஜுனிலேயே ஆயன் இல்லை. இப்படி இருவர்களுக்கும் எங்களுக்குள்ள ஒரு இது திட்டு போட்டு அதனால இருக்கும். என்னையும் சேர்த்தியா சரி ஆகட்டும். கைப்பிடித்து பாம்பின மேல் பள்ளி கொண்டு பத்தமாயுடைய வைத்துனாரே இந்த வேலை வந்தரில் புரிவாய் கண்ணா மணிவண்ண
மல்லிகை இருவாச்சி போகும் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய ராஜாத மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதத்தை கை பட்டாரையால் துடைத்த மலர்களை குமைத்து பாதத்தை பணிந்து வாழ்வாய் வையகாத்திலே கோடி காலம் இருந்தா இந்த மாமன் சொன்னா 1000 காலத்துக்கு வாழ்ந்திருப்பு. ஆனால் வாழ்ந்திருப்பா என்றால் ஆயன் இருக்கும் வரை 5 பஞ்ச பாண்டவர்களுக்கும் அழிவில்லை. இருந்தாலும் மாமா குருகோலத்தில் வாழ்க்கை செய்ய வாழ்வாய் நீடோடி. ஆனா மதிகுலத்திலே உதித்தட்டம்னா அர்ஜுனா மாமா என்ன அழைத்த விவரம் யாது, எதற்காக அழைத்தீர் என்றுதான் என்னவென்று சொல்வது எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை மாமா. என்னப்பா அண்டமே இடித்து மண்டமேல் விழுந்தாலும் ஒரு கையில் பால் எடுத்து மற்றொரு அம்பெடுத்து இருகையிலும் மாறி மாறி பானம் புரிந்தால் எத்தனையோ எதிரிகள் கூட அஞ்சிப்பார்கள் தவிர ஒருவர் கூட உண்மையில பானம் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட எதிர்வோம் படைத்தவன் சத்ரு சங்கார யோகத்திலே யுதித்தவன் நீதானே. எதிரிகளை கண்டு அஞ்சலாமா, மனசிலே அச்சப்படலாமா? எதிரியை கண்டால் அஞ்ச மாட்டேன். ஒரு கலைஞர் வில்லடித்து மறு கலைஞரே அம்பெடுத்து பாடுபிராகம் செய்யக்கூடியவன் நான். எண்ணற்ற படைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியவன். அப்படியேப்பட்டவன் இன்று அஞ்சிருக்கிறேன் என்றால் என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா காரணம்? என் மகனாகப்பட்ட பிளேந்தனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதா? மகனாகப்பட்ட பிளேந்தனுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது. அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதா அர்ஜுனா? ஏண்டா மகாங்க சாவராமல கிடக்குறான், இங்க நீங்க என்ன பண்ற? இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா? மகனாகப்பட்ட புலேந்திரன் பாடசாலை சென்று அதாவது பாடம் கற்பித்து வீடு திரும்பும் பொழுது விளையாடும் பொழுது சோழ நோய் ஏற்பட்டு சுருண்டு கிடந்து விட்டான். உயிர் வருவதும் போவதுமாய் இருக்கிறது மாமா. பள்ளிக்கு சென்று பாடங்களை முடித்து வீடு திரும்பும் போது சுழல் நோய் கண்டு உயிர் போவது வருதுமா கிடக்கின்றான். அப்படிப்பட்ட நோய் வந்து நோய்வாயால கிடக்கக்கூடிய பயணம் பார்க்காத இங்க மாமனாலைக்கு பாதத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா இது, என்னப்பா நியாயம்? அப்படி மகனை பார்ப்பதாக இருந்தால் அந்த அள்ளி தேன்மொழியால் அள்ளி ஆடி இருக்கிறாரே அவளை பத்தி தெரியாதா மாமா? மாமா அவளை பார்த்தாவே 56 நாட்டு மன்னர்கள் அஞ்சுகிட்டு நடுங்குவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருமணம் செய்யும் பொழுது உன்னுடைய தெய்வால திருமணத்தை செய்தேன். அந்த ஓரிரவு தங்கியிருந்து வந்தேன். இன்னும் நான் போகவில்லை. கண்டா விடுவாளா அந்த கட்டளை கல்லிராணி, விடுவாளா பாவையர் அள்ளிராணி இருக்கிறது மாமா. அதனாலதான் தங்களை அழைத்தேன். ஓ அதாவது காதவழி போவதாக இருந்தால் ஒரு கால் துணை தேவை, கால் துணை தேவை. ஆமா. தூர வழி போவதாக இருந்தால் ஒரு தோல் துணை தேவை. இருந்தாலும் இருவரும் போகலாமே. இருவருமா? தென்மலைக்கா? ஆமா. எவ்வளவு நாள் ஆகுது நீ அங்க போயிட்டு வந்து? மாமா நான் இன்று போய் வந்து 7 வருஷம் ஆகுது மாமா. எப்படி நல்லா கேட்டுங்க நாயத்தை. 7 வருஷமா ஒரு பொண்டாட்டியில போவாதுவேன், அவ கண்டா கத்தி எடுத்துட்டு வந்துவா. அப்படிப்பட்ட இடத்துக்கு துணைக்கு கூட்டிட்டு போறான். எப்ப உன் பையன் சாவறான், நீ போய் பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்ல நீ அங்க செத்து போனா கூட அவ கத்தி எடுத்து வேண்டி செத்து போனா கூட அவளு துணைக்கு வந்தவன் நாயாயா விலைக்கு வந்து சாவணும். என்ன பண்ணி உயிர் போறது உறுதி. 4 காலையும் முடிக்கிற மாமா. 4 கால் என்ன கழுதியா மாமா? சாமி எத்தனை காலு? 4 காலு. இங்க 2 இருக்குது, இன்னும் 2 எங்க இருக்குது? என் அத்தையாகப்பட்ட மங்கை லட்சுமி மார்பலம் தரிச்சு இருக்கிறாங்க மாமா. சரி சரி. அவங்க 2 கால் இருக்குது பாங்க. சரி போகட்டும். மொத்தம் 5 கால் வருது.
எங்க என்ன அப்படி சொல்லிவிட்டா? மார்புல 2 காலு, கீழே 2 காலு, நடுவுல ஒரு கால் யாரையும் சொல்லுவா? அது குட்டை காலத்தோட. அதாவது தென் மல்லாபுரிப்பட்டினம் 2 பேருமே போறோம். ஆனா போய் பக்கத்துல ஒரு ஆலமரத்தின் நடுவில் நான் நின்னுக்கிறேன். மட்டும் போறேன். அள்ளிராணி மண்ணா வாங்க அழைச்சானா போய் சந்தோஷமா உட்காந்துக்க. சரி, என்ன வேணுமோ அதை சாப்பிட்டு வா. ஆனா மகனை பாத்துட்டு வா. ஆனா அப்படி ஏதாவது ஒண்ணு கத்தி எடுத்து வெட்டுற கோவப்பட்டானா மாமான்னு நான் முத மாவுக்கே வந்துடுறேன். முத மாவுக்கே நான் வந்துடுறேன். ஆகட்டும் மாமா. மந்திரி ஓடிட்டான். அவன் கோமாவுக்கு போயிட்டான். சாமி கோமாவுக்கு போயிட்டான். இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? இப்ப நம்ம இரும்பாலைக்கு கூட்டால வந்திருக்கிறோம். இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? இப்ப எங்க வந்திருக்கோம்? என் மதுரைக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் மனைவி ஏகப்பட்ட அள்ளி ராணி ஆமா இல்லப்பா. இப்படிதான் இங்க இருந்து கூப்பிடுறது. ஏங்க நீங்க கூப்பிடுங்க. நான் கோட்டை கடையில் போயிட்டு இருந்தேன். பாரு. ஆமா நீ அடியோ இதாவதுக்கு நாங்க ஏன் கூட வரணும்? நமக்கு என்ன தலையெழுத்து? மொண்டாட்டி போடுங்க உங்களோட போட்டோம். சரி எழுப்பிடுங்க அவங்களால. ஜிக்கிடி 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 ஓட்டே அட மதுரை மண்டல மாலு
நடத்தது யாரு? ஏய் அழைத்தவன் யார் என்று கேட்கின்றாயா? யாரா? தேவி. தேவியா? தேவியா? ஏன் மாப்பிள பெண்ணால் எங்க போன? யார் தெரியுமா? யாரு? யாருன்னு பாத்தடி உன் புருஷனுக்கு வலிக்கு போகுது. ஏமா ஓய் புருஷனா மாப்பிளையா? ஏமாத்தாடியே கண்ணே, என் அள்ளி என்று அழைத்தவன் யார் என்று கேட்காத. யார் தெரியுமா? யாரு? ஐயா கேளு மதுர நாயகி எனது தேவி, கேளு மதுர நாயகி. அந்த ஆளு நான் மத்தாளக்காரன் எப்ப அப்படி இந்த காட்சி அப்படி ஊத்துற மாதிரி இருக்கு. ஊத்த மாதிரி ஐயோ அப்பா, ஐயோ மாமா, ஐயோ மாமா, ஐயோ எங்கயா போற கலவரி. ஏங்க உன் மாமா டிச்சி குடி வந்துட்டாருங்க. அண்ணா மாயவா அண்ணா 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 உங்க பாலமே அண்ணா போட்டு அண்ணா
தொலைஞ்சு விட்டு தொலாவிட்டு தெரியுற மாதிரி தெரியுது இப்ப எனக்கு. அப்படியா? என்ன என்ன இவ்வளவு நாளா இல்லாம என்ன பொருள் தொலைந்து விட்டது அண்ணா? அதுக்காக நீ இப்படி கோவமா? கோவம் எனக்கு என்ன கோவம்? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கோவம்? இருந்த போதிலும் திருவடி பாதங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோங்கு 20 என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மணலை கொண்டு வந்து பன்னிரல் பாதங்களுக்கு பட்டு பீட வளர்த்தாது வைத்து கொண்டு வந்த மணல் எல்லாம் பாதத்துல குமித்து இந்த அள்ளிவாகராணியாகப்பட்டவள் அண்ணா மாயவா அவனுடைய திவ்ய பாதங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம் அண்ணா. அண்ணா என் பதாரம் வந்த கமலன் ஆதாரமாக பூஜித்தபடியால் பரந்த உலகம் எங்கும் நீடோடி கால நீண்ட செல்வத்தோடு வாழ கடவுது. நீடோடி கால நீண்ட செல்வத்தோடு வாழ கடவுது. வாழ்த்துமா? அந்த ஆடுகாருக்கு என்ன கட்டி வச்சு அறுக்க மாட்டான் சொல்ற 58 கருக்கு வருவாள அவனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு கேக்குதா? ஆரம்பமா சொல்றேன். யாருக்கு எனக்கு இங்க நான் ஒருத்தன் தான் வந்திருக்கிறேன். யார சொல்றேன்? இங்க பாரு, கட்டி வச்சான்னா நீ ஆசைப்பட்டா அவனும் ஆசைப்பட்டா அவன் ஒன்ன சேர்ந்தா ஆசைப்பட்ட நாடு பாவம் கங்காள கட்டிட்டு தெரிஞ்சேன் மாப்பிள வேணும்னு போயிருந்தானா 6 மாசம் பிள்ளையாட விட்டுட்டு ஓடி இருப்பான். நான் போஜனம் முடிச்சு கட்டி வச்சு பாரு ஆளுக்கு அப்படி இருந்தாலும் எப்ப பண்ணுதான் சிரிப்பு பாரு. நீ யார பேசுற எதுக்கு பேசுறன்னு எனக்கு தெரியல. எதுக்கு பேசுறியா? ஆமா. ஏன்னா என்று அதாவது ஆளா நல்ல அர்ஜுனாகப்பட்ட என் கணவர் இருக்கிறார்களவா திருமணமாக 8 வருஷம் ஆகுது. குழந்தை பிறந்து 7 வருஷம் ஆகுது. முட்டூட்டுல பாரு, முட்டூட்டுல பிள்ளை பிறந்து முட்டூட்டுல படுத்து இருந்தேன் 3 நாள். அன்னைக்கு வந்து பாத்துட்டு போனாரு யாரும் மைத்தனை. இப்ப 8 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு. என்ன வரவே இல்லையா? தெரியாதா? எனக்கு தெரிஞ்சா இன்னும் அவனை விட்டு வைப்பனா? அவன் கிடக்குற அயோக்கிய நாய். அவன் ஒரு மனுஷனா? 8 வருஷமா வராதமா ஒரு மனுஷனா? கேளுங்க. எங்க இருக்கிறான்? சொல்லி கொடுத்து போவாத சொல்லி கொடுத்து அவனை பார்த்தனா? என்னையும் அவனையும் பாத்தியா? ஆயனிலே அர்ஜுன அத பேசாத. நான் வந்த நாடே இருந்தனா தானே. இப்போ உன் பிரச்சனை சொல்லு. அவனை அடிச்சு வக்காலோடி நான் முடுக்கலைனா அந்த மூஞ்ச நான் முடிக்க மாட்டேன். அந்த அரமனை காண கூடாது. ஏய் அர்ஜுனா மாமா 8 வருஷமா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்த மறுபடியும் இந்த வாசப்படி எடுத்து வச்சா காலை வெட்டி விடுவேன். அப்படியா? காலை மேல வரல போடா போடா நீ போடா போடா போடா. அவன் போயிட்டான் வரமாட்டான். போயிட்டான் அவன் வரமாட்டான். நசமாடுமா நான் பேசுற கொஞ்சமா தங்கச்சி வாயிரம் விடுக்குனா? டேய் இந்த வேலை இந்த வாசப்படி எட்டி பார்த்தா உன்னை காலை வெட்டி விடுவேன். முன்ன விடுவனா? தங்கச்சி விடு 8 வருஷமா வராதுறானே. ஒரு ஆம்பளை பையன் ஒண்ணு பையனை பார்க்க வந்திருக்கணும். இல்லன்னா ஒன்னையாவது யாரையாவது பார்க்க வந்திருக்கணும். ஏமா இப்படி வராதவன நம்ம வீட்டுல வச்சுக்கலாமா? ஒரு தங்கச்சிக்கு பிரச்சனை நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அறவே ஆவாது இருக்குமா அந்த ஆளு? வரவே கூடாது. வரமாட்டாங்க. தலையெடுத்து போறது எத்தனை பேர் தான் வந்து இருக்கிறீங்க காத்திருக்கிறீங்க அப்பா இல்ல. ஏன்னா இந்த போயிட்டா அப்படியா? அவன் போயிட்டான். கஷ்டமானுமா? எல்லாருமே போயிட்டான். ஏன்னாடி சொன்னா கேளுடி. ஏடி எல்லாத்துக்கு வெளியே போய் விடும் போவோம். ஏத்தனால வரல நம்ம குதிரை வண்டி சனிக்கால இருக்குங்க. அதனால இப்ப என்ன பண்ண சொல்லுங்க? ஆமா என்ன பண்ணா உள்ள போய் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க முன்னாடி பண்ணாதீங்க. இந்த வீட்டுல வரக்கூடாது முடுங்கன்னா மறுபடியும் பஞ்சி நெருப்பு ஒன்னா சேர்ற இடத்துல இன்னமா இருக்கிறன்னா சாவாத இருக்கிறது. ஏன்னா 8 வருஷம் கழிச்சு ஒரு பொருத்தம் பொண்டாட்டி நாங்க சேர்ந்துருக்கிறோம். நீ 8 பொண்டாட்டி கட்டிக்கிறவனுக்கு உணவு இல்ல உணவு இல்லையான்னு கேக்குறேன். அதாவது இரும்பு கடையில் ஈக்கு என்ன வேலை?
இல்லப்பா அதான வாசம் தான். ஆத்த தாண்டிட்டியா? ஆத்த தாண்டப்புறம் சரி 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 அண்ணா சரி, ஆய வரதுல ஆடு மேல காத்து இருக்குது. காத்திருக்குது. அதனால இந்த ஓட்டப்பிள்ளை வருது போய் உட்கார போற வேணா கூப்பிடுறப்போ. அப்புறம் நான் ஆனா போ ஒரு குதிரை கோழி கொண்டு போய் தேவி இருந்தாலும் நலமாக இருக்கிறாய். எனக்கு என்ன பண்ண இப்படி துரும்பா இறச்சி போயிட்டேன். கொஞ்சம் சாப்பாடு கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் ஐயன் ஏதோ மகனாக புலேந்திரன் நோய் ஏற்பட்டு உயிர் வருவது போவதமாக இருக்கு. எங்க பையனுக்கு என்ன சுவாமி அல்லிமகாராணி நான் இருக்கும் பொழுது நம்ம பாலனுக்கு என்ன குறை நேர்ந்து போகுது. அதனால அழகு புலேந்தனுக்கு எந்த குறையும் கிடையாது. அப்ப அஸ்தாபுரத்துக்கு இந்திரபுரத்துக்கு இந்த மனப்பனது புலேந்திரனுக்கு உயிர் வருவது போவதமாக இருக்கு. நோய் ஏற்பட்டு அதை சொல்வதாக இருந்தா எனக்கு முதல்ல நீ கை போட்டு ஒரு சத்தியம் பண்ணணும். ஆமா ஏண்டி இத்தனை பொண்டாட்டி கட்டிட்டு என்ன ஏண்டி இப்படி பண்ண சொல்றேன்? ஏங்க யாருகிட்ட பண்றீங்க? பொண்டாட்டி தானே பண்றீங்க. என் பொண்டாட்டி கை என்ன பண்ணுமா? என் பொண்டாட்டி கை போட்டு சத்தியம் பண்ண கை போடுறதா ஆவதாயா? இத்தனை பொண்டாட்டி இருக்கு. ஏங்க இத்தனை பொண்டாட்டி இருக்குதுல இவன அதிசயமா ஓடி புட்டி ஏங்க என் பேச்சு கேளு. ஐயோ எப்ப உங்களுக்கு தேவி சுவாமி எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி இதோ நிச்சயமாக காத்து வருகிறேன். இதோ என் அண்ணன் தர்மன் மீது சாட்சியாக ஆகாய்வாணி சாட்சி பூமாதேவி சாட்சியாக அண்ணன் தர்மன் மீது சாட்சியாக என் மாமன் கண்ணன் மீது சாட்சியாக நிச்சயமாக எது இருந்தாலும் நான் நிச்சயமாக செய்கிறேன். அப்படியா சுவாமி? இது எனக்கு எந்த குறையும் இல்ல. நம் பாலன் புலேந்தன் அதாவது புலேந்தனுக்கு எந்த குறையும் இல்ல. இருந்த போதிலும் சுவாமி இதோ நம் மகனாக ஒருத்த அழகு புலேந்திரன் சக தோழர்களோடு விளையாடும் பொழுது முத்திரதமாகப்பட்டது உடைந்து விட்டதாம். அப்ப அவனோடு விளையாட பாலர் என்ன சொன்னார்களா? கேவலம் முத்திரதம் தான் உடைந்தது, பவளரதமா உடைந்து விட்டது. எதுக்கு அப்படி அழுவது சொல்லி இழிவா பேசி விட்டார்களாம். அப்ப இந்த முத்தை விட பவளம் தான் பெரியதா அந்த உலகத்திலே. அப்படி பவளம் தான் பெரியது என்றா 3 நாள் 3 திங்களுக்குள்ளார இதே தென்மதுரா பூதி நான் அதாவது பவளத்தை ஓட்டாவிட்டா அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு முதல் பாலனும் இல்ல, பேரை ஓட்டாவிட்டா என் உயிரை மாத்திக்குவேன் என்று சொல்லி மடிந்துவிடுவேன் என்று சொல்லி பாலத்தை சத்தியம் செய்து விட்டான். அதனால அந்தரமாக வந்து நம் மகன் என்னிடத்துல சத்தியம் செய்து விட்டார். சத்தியத்தை வாங்கி விட்டார். அதனாலதான் நீயும் சத்தியம் வாங்கிட்டியா? உண்மைதான். அடியே ஏண்டி சரியான சந்திரகுலத்திலே பிறந்திருந்தாலும் உண்மைதான். அதாவது முத்து வைடூரி புஷ்பராக அனைத்துமே தெரியும். இந்த பவளம் என்பது என் காதால கேட்டிருக்கிறேன், நான் கண்ணால பார்த்தது கூட. ஐயோ ஐயா பயஞ்சா வருது உறுதியா? ஐயோ ஏங்க வெள்ள துணி ரெடி பண்ணி விட்டா வெள்ள துணி மஞ்சளும் வாமை செத்து பேர் ஒழுத்தான். சுவாமி நானும் காதால கேட்டதான் கண்ணால பார்த்தது கிடையாது. அதனால எங்க இருக்கு எங்க செல்லும் சொல்லாத செட்டது எங்க மாய கண்ண இருக்கிறாரு. அவரையும் கோவப்பட்டு பேசி அனுப்பிவிட்டோமே. மாயவா கோயிலு உட்காந்து என்ன சொன்னீங்களா? இப்படி 2 பேரும் கணவன் மனவன் தானே. அதாவது காலை ஆட முடியும். என்னையாண்டா காலை பிடிச்சு நீங்க அண்ணன் நடந்தா வந்த கால வலிக்குதா? அண்ணா நீ ஒரே நிமிஷம் உட்காரு. பாலாள வைத்து பக்கமா சாதம் வச்சு நெய்யால வந்து நேற்று சாதம் பண்ணி அண்ணா நான் எதுக்கு நடந்தேன்? புது பச்சாண்டு 11 ரூபா டிக்கெட் இடத்துலயும் வந்து உனக்கு அது சொன்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஓட்ட வர சாப்பிடுறியா? அதெல்லாம் நான் சாப்பிடுறதே இல்ல. ஆமா அதாவது இந்த கொஞ்சம் போட்டு ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஆபத்து என்றால் சமயத்திலே காக்கக்கூடியவன் இங்க இருந்தாலும் இந்த அர்ஜுனனுக்கு ஒரு ஆபத்து என்றால் சமயத்திலே நீ காப்பீடு அல்லவா? அதனால எது வந்தாலும் உனக்கு காத்து வருகிறேன் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. ஐயோ ஒன்று கலைக்கல நீங்க தின்னுங்க. அர்ஜுனா அர்ஜுனுக்கு சத்தியம் இல்லை. ஏனென்றால் நீ கை நீட்டியதெல்லாம் நான் காட்ட வேண்டும். அதுதான் இந்த யுகத்தில் உள்ள பெருமை. அதற்காக என்ன வேண்டும், என்ன காரியத்துக்காக என்னை இப்ப கூப்பிட்டு புலேந்திரன் பாடசாலை சென்று விளையாடி வீதி விளையாடி விடுமுறை நாள் அதுமா வீதி விளையாக விளையாடும் பொழுது ரதம் போட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். பாதகர்கள் ஒன்றாக சேர்ந்து அப்பொழுது பாதகர்கள் முத்து ரதத்தை உடைத்து விட்டாராம். அப்பொழுது இந்த முத்து ரதம் உடைந்து விட்டது என்று என் மகனாகப்பட்ட புலேந்திரன் அழுக, ஏனாடா முத்து ரதம் தானே
உடைந்து விட்டது என்ன பவள ரதமா உடைஞ்சிருச்சேன்னு கேட்டாங்க. அப்ப இந்த முத்தோட பவளம் தான் விலை உலகத்திலேயே மிக சிறந்ததா மாமா? பவளம் என்பது நவரத்தினத்தை விட உயர்ந்தது. அப்படியா? ஆமா. இந்த பவள ரதமாகப்பட்டது 3 நாள் 6 பொழுதுக்குள் இந்த பவள ரதம் இந்த வீதி வழியாக ஓட்டாவிட்டால் அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அப்படி ஒரு கால் ஓட்டாவிட்டால் நான் மாண்டு மடித்து விடுவேன் இதே வீதியில அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு வந்தானா? நீ காலை பிடிச்சீங்கன்னா சரி, அந்த பாவம் என்ன சேரும்? உனக்கு பவள ரதம் வேணும் அர்ஜுனா. அந்த பவள வேலை அர்ஜுனா. எல்லோரும் பேசுகிறார். அப்படியா? ஆனால் ஒரு காதவழி என்பது 16 மைல் ஆகும். அப்படி 16 மைல்னா 12,000 காதவழி எத்தனை எவ்வளவு தூரம் இருக்கும்? ஆமா. அந்த தூரத்தை எல்லாம் கடந்து போனாலும் அந்த தீவுக்கு சென்றவன் யாருமே திரும்ப வந்தது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தீவுல கொண்டு வந்து பவளத்தை சேகரிச்சு பிள்ளைக்கு போய் காட்டு. தாரமங்கலத்து பாய்ச்சானிலே பவளம் விக்குது. என்ன பவளம்? பவளம் உள்ளாரிகார பவளமா நகரத்தினத்திலே ஒன்றாகப்பட்ட நவகிரகங்களுக்கு பொருந்தியது பவளம். 9 கலர் தங்கத்துடன் விளாதிகம். இன்னைக்கு கூட பாரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாலை, ஒரே ஒரு மாலை 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த பவளம் வந்து கிடைக்கணும். கிடைக்காத பொருள் பவளம். அப்படியா? ஆமா மாமா. சரி, இருந்தாலும் அகிட்டு மாமா போக அந்த தீவுக்கு சென்றவர்கள் திரும்பி யாரும் வந்ததில்ல. அப்ப கை நீட்டி காட்டினா பொறிச்சிட்டு வந்து சொன்னீங்களா? நீங்க கை நீட்டி காட்டினா போதும், பவளம் என்று காட்டினால் போதும். சரி போறேன், அங்க தீவைத்தான் காட்டுவேன். நான் அங்க வந்து சாவறதுக்கு நம்ம நாள் ஆகாது. ஆமா ஆகட்டு மாமா. சரி பார்த்துக்கொள். பட வேண்டாம். நான் உன் மகன் பவள தேர் தானே கேட்டான். பவள கொடிவாழ பெண்ணுக்கு பின்புத்தி என்பார். பெண்ணுக்கு பின்புத்தி. நான் என்ன அண்ணன் சொன்னான்னு கூட தெரியாத சாட்டி எடுத்துக்கிட்டிய. பவள கொடியோடையே வரணும் என்ன அர்த்தம்? பவள எண்ணத்துல காய்க்குது, மரத்துல காய்க்குதா கொடியில காய்க்குதா? அதை மட்டும் சொல்லுது. கொடியில தானே காய்க்குது. அப்புறம் அந்த கொடியை வெட்டி எடுத்து வந்தா தானே பவளத்தை நெல்லாட்ட அள்ளியில வர முடியும், மூட முடியும். அப்படியா? இருந்தாலும் அண்ணா இதோ அர்ஜுனன் காட்டி கொடுத்தா நீ கூட்டி கொடுக்கிறாள். 20 போலீங்க, 20 தான் திரும்ப வரணும். இல்லை என்றால் ஏதோ நான் நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுக்கிறேன். ஒன்னாட்டமே அர்ஜுன் ஆனழகா அர்ஜுன கண்டா அறிவியர் யாருமே ஆசைப்படாத இருக்க மாட்டாங்க. அதனால அப்படிப்பட்ட அழகை பார்த்து டக்குன்னு நீங்க போய் அவனோட சேர்ந்துடுறீங்க. பக்கத்துல பிள்ளை வச்சுட்டு இன்னொரு தினம் மாப்பிளை பார்த்தா கட்டிக்குவாங்களா? நம்ம தவிச்சு கெட்டு போயிருமே நான் புடிச்சு அவனுக்கே கட்டி வைக்கிறேன். நான் நல்லது செஞ்சா அவனுக்கு கெட்டதா தெரியுது. இருந்த போதிலும் பவளம், அதாவது பவள தேசத்துக்கு போறீங்க, பவளத்தை எடுத்து வர நேரம் ஆகிவிட்டா இந்த அள்ளி மகாராணி படம் எடுத்து வருவேன். அதனால பார்த்து பத்திரமா சென்று சீக்கிரமா வாங்க, போயிட்டு வாங்க. பாய் தாத்தா. ஆமா போகலாம் போகலாம்.
12,000 காலவழி கடந்து வந்து அதோ தூரத்துல தெரியுது பாத்தியா, அங்கே சரிதான் சேராம்பு தேசம். இதுதான் சேராம்பு தேசம். அங்கத்தான் பவளவளை நாடு. அப்படியா? ஆனா அங்க இருக்கிறது இன்னும் சற்று நேரம் வந்து எனக்கு ஆயாசமா இருக்குது. இந்த ஆலமரத்து கடியால அப்படியே செத்த ஊறி கால் நீட்டி போடுறேன். நான் படுத்திருக்கிறேன். கால் நோவு நல்லா நம்பரோட உடனே போலாம். ஏன்னா நிறைய கால் வலி எடுத்து நடந்தே வந்தோம்ல. சரி சரி. அதனால செத்த ஊறி படுத்துறது போலாம். ஆகட்டுமா?